இப்போ நிஃப்டி 50ல போடுறதுக்கு பதிலாக 27% மேலே நம்மளால ரிட்டர்ன் பார்த்துக்க முடியும். அதோட பெஞ்ச் மார்க்கையாவது அது பீட் பண்ணுதான்னு தெரியாமல் நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் மட்டுமே 3 லட்சத்துக்கும் மேலே வந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 2-3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோம்னா கண்மூடித்தனமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன சொல்லியிருப்பாங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா காம்பவுண்டிங் நம்மளுக்கு வேலை செய்யும், காம்பவுண்டிங்னால நம்மளால் நிறைய பணம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம முக்கியமான ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளோட மிஸ்டேக்ஸும் காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். அதாவது ஒரு தப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆக்சுவலாக அந்த பணம் வேறு ஏதாவது நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்திருக்கலாம், அதனால் நமக்கு நிறைய லாபம் வர வேண்டியது. இந்த மிஸ்டேக்கை நம்ம காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வரதுனால பணத்தை எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் ஆக்சுவலாக நல்ல ஃபண்டு தானா, இது நமக்கு தேவையா தேவையில்லையான்ற முடிவை எப்படி எடுக்கலான்றதை டீட்டெயில்டாக டெமோவோட பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபண்டை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது மார்க்கெட் மேலே இருக்கிறதுனாலையோ இல்லை மார்க்கெட் கீழே போனதுனாலையோ இல்லை எனக்கு பண தேவை இருக்கிறதுனாலையோ எக்ஸிட் பண்ணல. என்னோட போர்ட்ஃபோலியோ படி பார்த்தாலும் இல்லை அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தாலும் அந்த ஃபண்டு ஆக்சுவலாக நல்ல ஃபண்டு கிடையாதுன்ற ரியலைஸ் பண்ணதுனால அதை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலான டெமோலேருந்து ஆரம்பிச்சிடும். நான் எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபண்டு இந்த ஆக்சிஸ் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டு தான். பேசிக்காக இது ஒரு லார்ஜ் கேப் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட். இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஆக்சிஸ் ப்ளூ சிப்ன்ற பேரில் தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக அதோட பேரை மாற்றினதால ஆக்சிஸ் லார்ஜ் கேப்னு. இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணேன்றதை டிரான்சாக்ஷன்ஸில் பார்க்க முடியும். இங்கே 29 ஜூன் 2020 ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிக்கும் போது 5000 ரூபான்னு போட்டிருக்கேன். இதை ஆக்சுவலாக கிராஃபாக பார்க்கணும்னாலும் நம்மளால பார்க்க முடியும். நான் எப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன்றதை டாட்டடாக காட்டுறாங்க. ஜூன் 2020 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது, நடுவில் ஸ்டாப் பண்ணேன், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணேன், தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தேன், ஸ்டாப் பண்ணேன், இன்வெஸ்ட் பண்ணேன், ஸ்டாப் பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லம்சமாக பண்ணியிருக்கேன். ஸோ இதான் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது இதுதான் இந்த ஃபண்டோட டேட்டா. ஆக்சுவலாக ஃபண்டோட டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ டேட்டாவையும் பார்த்துரும். ஸோ இந்த ஃபண்டில் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணது அப்ராக்சிமேட்லி 5,93,000 இது இன்னைக்கு மொத்தமாக வளர்ந்து லாபத்தோட கணக்கு பண்ணோம்னா 8,30,000 இருக்கு. அதாவது 2,37,000 வரைக்கும் லாபம் காட்டுது. 40% ஓவரால் ப்ராஃபிட்ஸ்னு காட்டுது. இது அப்சல்யூட் ப்ராஃபிட்ஸ். இதை வச்சு நம்மளால பெருசாக எந்த டேட்டாவும் டிரைவ் பண்ண முடியாது. அதனால நம்ம எப்பவுமே பார்க்க வேண்டியது XIRR. இந்த கேஸில் 14.17% XIRR கொடுத்துருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 2-3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை ரெட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது போதுமான XIRR இல்லை கரெக்டான ரிட்டர்ன்ஸ் தானா, இதை விட அதிகமாக எடுத்துருக்கலாமா இல்லையான்ற எந்த கிளாரிட்டியுமே இருக்காது. அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது இது லார்ஜ் கேப் கேட்டகரிக்கு 14% நல்ல ரிட்டர்ன் மாதிரி தான் நமக்கு தோணும். இதை ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணணும்னா இப்போ இதே டேட்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குல்ல, இதே விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் லார்ஜ் கேப்போட இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய நிஃப்டி 50லையோ இல்லை நிஃப்டி 100லையோ அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருந்தா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க ட்ரை பண்ணுறோம்னா, இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வெறும் நிஃப்டி 50லையோ இல்லை நிஃப்டி 100லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நமக்கு என்ன ரிட்டர்ன் வரும்ன்றது தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். வேறு டேட்லையும் வேறு அமௌண்ட்லையும் பண்ணதுனால அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை மொத்தமாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இருக்க எல்லா டேட்டாவையும் இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணிங்கனாலும் இதை காப்பி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கணும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு கூகுள் ஷீட்டோ இல்லை எக்ஸலோ ஏதோ ஒன்றுத்தில் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இந்த டேட்டாவை இங்கே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா, பேஸ்ட் பண்ணால் நம்மளோட டேட்டு, எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணணும், அமௌண்ட்டு, NAV, யூனிட்ஸு, P&Lன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. இப்போ அப்படியே கீழே போயிட்டே இருந்தேன்னா என்னோட டேட்டாவில் டின்ட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டுருக்கும். இது என்னென்னா ஆக்சுவலாக நம்ம இந்த டேட்டாலையும் பார்ப்போம். இங்கே டின்னு வந்திருக்கு. இது டிஸ்கிரிபண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட்லேருந்து NRI அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுனால இந்த பர்டிகுலர் என்ட்ரிஸ் எல்லாமே டிஸ்கிரிபண்ட்டாக மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இந்த டின்றதெல்லாம் நம்ம ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டேட்டு இதோட வேல்யூ எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபார்மேட் பண்ணி ஃபைனலாக அந்த டேட்டா இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கும் டேட்டா. ஸோ பேசிக்காக என்னென்ன வேணும் நமக்கு, டேட்டு, டேஸு, அமௌண்ட்டு, NAV, யூனிட்ஸ். அதே தான் இங்கேயும் இருக்கும். டேட்டு, டேஸு, அமௌண்ட்டு, NAV, யூனிட்ஸு. இந்த P&L நமக்கு தேவையில்லை. பேசிக்காக இவங்க காட்டுற P&L என்னென்னா, இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் வாங்கின இந்த 50,000 ரூபாய்க்கு எவ்வளோ லாபம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நல்லா கீழே போனோன்னா, இப்போ நான் இந்த டேட்டில் 5,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதாவது ஜூன் 2017 5,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த 5,000 ரூபாவில் 6,400 ரூபா லாபம் மட்டுமே கொடுத்துருக்கு. அதாவது நான் போட்டதை விட அதிகமாகவே எனக்கு லாபம் வந்துருச்சு. ஸோ ஓவராலாக என்ன அர்த்தம், இந்த 5,000 ரூபா 11,000 சில்லறன்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதான் மீன் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா எனக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா இதை ஓவராலாக கணக்கு பண்ணோன்னா எவ்வளோ லாபம் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். இதை நம்மளால் டேரெக்டாக அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்துட முடியும். அந்த அமௌண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த டேட்டா நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் இந்த காலம் இல்லாமல் மீதி எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ
பேசிக்காக நம்ம இங்கே பார்க்குறது ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டோட டேட்டான்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அதையும் ஃபார்மேட் பண்ணிவிட்டேன். அந்த டேட்டாவை ஃபுல்லாகவே இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட், இப்போ இந்த அனாலிசிஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் நம்ம கையிலேருந்து வெளியே போகிறதுனால மைனஸில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதே அமௌண்ட்டை இங்கே மைனஸில் போட்டிருக்கோம். கடைசியாக நம்ம கையில் இப்போ என்ன அமௌண்ட் இருக்குன்றதை இங்கே என்ட்ரு பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக 8,30,000 தான் கரண்ட் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம போய் பார்த்தோம்னாலும் 8,30,699 இருக்குது. அதே வேல்யூவை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிடுறோம். ரைட்டா, இது ஆக்சிஸ்க்கான டேட்டா. இந்த டேட்டா ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது. நம்ம புதுசாக எதுவும் பண்ணலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸை தான் லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இண்டெக்ஸை தான் நிஃப்டி 100 இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நிஃப்டி 100 கூட கம்பேர் பண்ண போகிறோம். நிஃப்டி 100 கூட கம்பேர் பண்ணுறோன்றதை இங்கே நம்ம மாற்றினா போதும். ஏன் நிஃப்டி _100ன்னு போட்டிருக்கேன்னா, இப்போ கூகுளில் போய்ட்டு நிஃப்டி 100 இண்டெக்ஸ் அப்படின்னு அடிச்சேன்னா ஒரு சிம்பிள் வருது இல்லையா, நிஃப்டி 100ன்றது தான் சிம்பிள். இதே நான் நிஃப்டி 50ன்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டி 50 அப்படின்னு அடிச்சேன்னா ஒரு சிம்பிள் வருது, நிஃப்டி 50ன்றது தான் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளை தான் காப்பி பண்ணி இந்த ஷீட்டில் போட போகிறோம். நிஃப்டி 100 கூட கம்பேர் பண்ணுறதுனால நிஃப்டி 100ன்னு போட்டுரும். ஸோ பேசிக்காக இது என்னென்னா, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கு பதிலாக நிஃப்டி 100ல் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நிஃப்டி 100ல் டேரெக்டாக இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லைனா ETF இருக்கும், அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த கேல்குலேஷனுக்காக டேரெக்டாக இண்டெக்ஸே நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டாக ஆக்ட் ஆகுதுன்றதை அசியூம் பண்ணிப்போம். இப்போது இந்த நிஃப்டி 100க்கான ஒவ்வொரு டேட்டுக்கும் அது என்ன வேல்யூவில் இருந்ததுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் ஃபினான்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ பேசிக்காக இங்கே இருக்கிற ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை போட்டோம்னா, அதாவது இந்த ஃபார்முலா என்னென்னா, கூகுள் ஃபினான்ஸு L1ல் என்ன இருக்குது, நிஃப்டி 100ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்காக கூகுள் ஃபினான்ஸ் ஆஃப் நிஃப்டி 100ஓட விலை அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு, A3ன்றது இந்த டேட்டு, இந்த டேட்டுக்கு அது என்ன விலையில் இருந்தது சொல்லுன்னு நான் சொல்கிறேன். அது சொல்லும். அந்த சொல்கிற டேட்டாவை கரெக்டாக எடுக்கிறதுக்காக இந்த ஃபார்முலாவை போட்டிருக்கோம். இதை போடும்போது, அதாவது நவம்பர் 2024 அன்னைக்கு நிஃப்டி 100ஓட வேல்யூ 24,135. இதை நம்ம வெரிஃபையும் பண்ணிக்கலாம். இப்போ இதே எடுத்துக்கோங்க, இதை காப்பி பண்ணி இங்கே போடுறோம். போட்டுட்டு நவம்பர் 20 ஹாலிடேன்னு நினைக்கிறேன், அதனால் 19க்கு இருக்குது, 21க்கு இருக்குது, 20ஆல் என்னால் கரெக்டாக போக முடியல. சரி, அப்ராக்சிமேட்லி 24,135ன்னு இருக்கணும் கரெக்டாக. ஸோ அப்ராக்சிமேட்லி 24,135. ஸோ கரெக்டான வேல்யூ தான் எடுத்துகிட்டு வருது. அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடும். அதாவது நிஃப்டி 50ல் எந்த டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற டேட்டையும் நம்ம கொடுத்தது, அன்னைக்கு அதோட வேல்யூ என்னன்றதை இந்த ஃபார்முலா மூலமாக சிம்பிளாக நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். எல்லா காலத்துக்கும் இந்த டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ வேல்யூவாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டா, ஸோ இன்றைக்கி இதோட விலை 24,000 சில்லற. அன்றைக்கி நான் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா என்னால் 2 யூனிட் தான் வாங்கியிருக்க முடியும். கரெக்டாக, அதையும் கணக்கு பண்ணிடுறோம். அதே மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் 25,000 அன்றைக்கி 50,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் என்னால் கிட்டத்தட்ட 2 யூனிட் தான் வாங்கியிருக்க முடியும். ஒவ்வொரு டேட்டுக்கும் அது என்ன வேல்யூவில் இருக்குது, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எவ்வளோ யூனிட் வாங்கியிருக்க முடியும்ன்றதையும் இங்கே சிமுலேட் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி டேட்டா இருக்குது. அதுக்கு பதிலாக நிஃப்டி 100ல் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட டேட்டா எப்படி இருக்குன்றதையும் நம்ம சிமுலேட் பண்ணியாச்சு. ஸோ சிமுலேட் பண்ணி முடிச்சு நம்ம கடைசியாக பார்க்கும்போது நம்மக்கிட்ட மொத்தம் 33.51 யூனிட்ஸ் தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு யூனிட்டோட விலை என்ன, இன்றைக்கி ஒரு யூனிட்டோட விலை என்னன்றதை இங்கே நம்ம பார்க்குறோம். 23,000 சில்ட்ரன் இருக்குது. அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். நிஃப்டி 100 அடிக்கிறோம். அப்டேட் ஆகலை டேட்டா, நம்ம ஒரு நாள் முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரைடேவோட டேட்டாவை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடேவோட டேட்டா படி 25,348 இருக்குது. ரைட்டா, ஸோ இங்கே என்ன காட்டுது, 25,333 அப்ராக்சிமேட்லி டேட்டா காட்டுது. இல்லைனா இது டேட்டு தப்பாக இருக்குது. நான் பழைய டேட்டு இந்த டேட்டில் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி டேட் வேணால் போட்டுருவோம். டேட் போட்டோன்னா அப்டேட் ஆகிடும். இன்றைக்கி ஹாலிடேன்றதுனால அதால் கரெக்டாக எடுக்க முடியல. ஃப்ரைடே டேட் வேணால் போடுவோம். ஃப்ரைடே டேட் போட்டோன்னா 25,600 சில்ட்ரன்றது தான் டேட்டா. ரைட்டா, ஸோ இதையும் மறுபடியும் வெரிஃபை பண்ணுறோம். இன்றைக்கி டேட்டாவே நம்மளால் வந்துருச்சு. கரெக்டான டேட்டாவும் கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இதோட விலை எவ்வளோ, மொத்தம் 33 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட டோட்டல் வேல்யூ என்னன்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 8,60,000 கிட்டத்தட்ட இருந்திருக்கும். ரைட்டா, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஆக்சிஸில் போடுறதுக்கு பதிலாக நிஃப்டி 100ல் போட்டுருந்தால் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்ன்றதை தான் பார்க்குறோம். ஏன் நிஃப்டி 100 சூஸ் பண்ணோம், லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணோம்னா லார்ஜ் கேப் கூட தான் கம்பேர் பண்ணணும். டாப் 100 கூட கம்பேர் பண்ணுறதுக்கு நிஃப்டி 100 எடுத்துருக்கோம். ஸோ அப்படி போட்டிருந்தோம்னா இந்த ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அமைதியாக நிஃப்டி 100ல் போட்டிருந்தாலே என்னால் இந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்க முடியும். இப்போது இது அமௌண்ட்டாக பார்க்குறோம். 830 வர வேண்டிய இடத்துல 850 வந்ததுன்னு தெரியுது. ஸோ ஓவரால் லாபம் கிட்டத்தட்ட 28,000 அதிகமாக என்னால் பார்த்துருக்க முடியுன்றது எனக்கு தெரியுது. இதை XIRR கணக்கு பண்ணோம்னா என் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து 14.17 ரிட்டர்ன்ஸ் வந்து இருந்ததுன்னா, இதுவும் ஃபார்முலா தான், மேலே ஃபார்முலா இருக்கும், XIRR ஃபார்முலா. இதுக்காக தான் இந்த மைனஸ் பாசிட்டிவ்லாம் போட்டிருந்தோம். அதே மாதிரி இங்கேயும் XIRR ஃபார்முலா போடுறோம், கணக்கு போட்டால் 15.6% வருது. ஸோ ஓவராலாக ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டில் போடுறதுக்கு பதிலாக இதில் போட்டிருந்தேன்னா என்னால் 15.6%
20% ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் என்ன? நிஃப்டியை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவோமா? அதாவது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? அதோட பெஞ்ச்மார்க்கை விட அதிகமாக ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணுறோம். இவ்வளோ நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷத்துக்குள்ளேயோ நம்ம எவாலுவேட் பண்ணல, 5 வருஷமாக டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எவாலுவேட் பண்ணி அந்த ஃபண்டு அதோட பெஞ்ச்மார்க்கை கூட பீட் பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா, ஒரு ஆல்ஃபாவே ஜென்ரேட் பண்ணலன்னா அந்த ஃபண்டை நம்ம வச்சிருக்கிறதுல பெரிய பிரோஜனம் கிடையாதுன்றது தான் பேசிக்கான ரேஷனல். இப்போ இவ்வளோ நேரம் நிஃப்டி 100 கூட கம்பேர் பண்ணோம். இதே மாதிரி நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணோம்னா, இந்த நிஃப்டி 100க்கு பதிலாக இங்கே நிஃப்டி 50 நான் மாற்றுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக மொத்த ரிசல்ட்டும் மாறிடும். பேசிக்காக வெறும் நிஃப்டி பீஸ்லையோ இல்லை நிஃப்டி 50 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் என்னால் 15.19% ரிட்டர்ன் எடுத்துருக்க முடியும். ஸோ இந்த ஃபண்டை விட நிஃப்டி 50 பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆக்டிவ் ஃபண்டில் போடுறதுல பிரோஜனம் கிடையாதுன்றது கிளியராக நமக்கு தெரியுது. இப்போ நிஃப்டி 50ல் போடுறதுக்கு பதிலாக இந்த பேசிக்காக லார்ஜ் கேப்னா என்ன, ஸ்டேபிளாக இருக்கும், ரிஸ்க் குறைவாக இருக்கும்ன்றதுனால தான் போட்டிருக்கும். ஆனால் எப்படியும் 10 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் கூட எடுத்துருக்கலாம். எக்ஸ்ட்ரா ரிஸ்க்னு சொல்லும் போது இப்போ மிட் கேப்போட இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிட் கேப்பில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனியை மிட் கேப் 50 சொல்லுவாங்க. நிஃப்டி 50ல போகிறதுக்கு பதிலாக இந்த மிட் கேப் 50ல போட்டிருந்தோம்னா, ஒருவேளை நம்ம ஆல்டர்னேட்டிவாக இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்து போட்டிருந்தோம்னா கிட்டத்தட்ட 27%க்கும் மேலே நம்மளால் ரிட்டர்ன் பார்த்துக்க முடியும். அதாவது ஓவராலாக ரிட்டர்ன் டிஃப்ரென்ஸ் மட்டுமே 3 லட்சத்துக்கும் மேலே வந்திருக்கும். 8 லட்சம் வர வேண்டிய இடத்துல 11,42,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோம்னா கண்மூடித்தனமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ஆக்சுவலாக அதோட பர்பஸை சர்வ் பண்ணுதா, இல்லை பேர் மினிமம் அதோட பெஞ்ச் மார்க்கையாவது அது பீட் பண்ணுதான்னு தெரியாமல் நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம அதில் பணத்தை இழந்துட்டு வரோன்றதா மீன் பண்ணுது. இது அப்படியே உங்களால் ஸ்டாக்ஸ்லையும் பண்ண முடியும். நமக்கு தேவையான டேட்டாலாம் என்ன டேட்டுக்கு வாங்கணும், எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும், எப்போ விற்றோன்னு மட்டும் தெரியணும். இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும். இது தெரியாமல் கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணி நிஃப்டி 50 கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கூட எடுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லக்கூடாது. இல்லை இதை விட சிம்பிளாக ஏதாவது வழி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதையுமே இப்போவே பார்த்துருவோம். இப்போ இது வரைக்கும் பார்த்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை புதுசாகவும் இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்போவே லைக் பண்ணிருங்க. இதே மாதிரியான அனாலிசிஸோ இல்லை இன்டெப்த்தாக இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டாபிக்ஸில் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் பண்ணலாம். அதை கமெண்ட்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டூல்ஸ் தான். கூகுள் ஷீட்டில் ஃப்ரீயாக உங்களால் ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை உங்களோட போர்ட்ஃபோலியோலேயே உங்களால் பார்க்க முடியும். அது எல்லாத்தையும் எடுத்து கம்பேரும் பண்ணுறது சிம்பிள் தான். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தோணுனாலும் இந்த அனாலிசிஸாக மறுபடியும் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களாலேயே சிம்பிளாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை கம்பேர் பண்ணி உங்கள் ஃபண்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். இல்லை இதை விட சிம்பிளாக ஏதாவது வழி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதையுமே இப்போவே பார்த்துருவோம். இப்போ நம்மளோட ஃபண்டு பெஞ்ச் மார்க்கையோ இல்லை அந்த கேட்டகரியில் இருக்க அதர் ஃபண்ட்ஸையோ தொடர்ந்து பீட் பண்ணிக்கிட்டே வருதா, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுதான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு அட்வைசர் காஜ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, இதுதான் அந்த வெப்சைட். இங்கே நம்ம அனலைஸ் பண்ணணுன்ற ஃபண்டோட டேட்டாவை ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக இப்போ நமக்கு தேவையானது என்ன, ஆக்சிஸ் ப்ளூ சீப் ஃபண்டு இல்லை ஆக்சிஸ் லார்ஜ் கேப்னு நான் தேடினேன்னா அந்த ஃபண்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். அந்த ஃபண்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோம்னா அதோட எல்லா டேட்டாவுமே இருக்கும். அது எப்போ லான்ச் செய்யப்பட்டது, அதோட இண்டெக்ஸ் பெஞ்ச்மார்க் என்ன, இந்த கேஸில் பெஞ்ச்மார்க் BSE 100 TRI. ஸோ இந்த ஃபண்டு ஆரம்பித்த காலத்திலேருந்து இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை இங்கே போட்டிருக்காங்க. 12.35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆரம்ப காலத்துலேருந்து. ஆனால் CAGR அவ்வளோ ரிலவெண்ட் கிடையாது. பட் ஸ்டில் CAGRல பார்க்கும்போதும் பெஞ்ச்மார்க் 17%க்கும் மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது 12% தான் கொடுத்துருக்கு. ஆனால் CAGR பார்க்கறதுல பிரோஜனம் கிடையாதுன்னு இப்போ தான் சொன்னேன். அப்படியே நம்ம கீழே போனோம்னா பேசிக்காக நமக்கு தேவை இங்கே ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான். இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸை வச்சு தான் இந்த ஃபண்ட் ஆக்சுவலாக நல்லா பண்ணுதா இல்லையான்றதை நம்மளால் புரிஞ்சுக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃபண்டுக்கு இங்கே டேட்டா இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஃபண்டோட பேரை மாற்றினாங்கன்னு சொன்னேன். ஆக்சிஸ் ப்ளூ சிப்னு இருந்ததை ஆக்சிஸ் லார்ஜ் கேப்னு மாற்றிருக்காங்க. அதனால் இந்த வெப்சைட்டில் டேட்டாவை இன்னும் அப்டேட் பண்ணல போல இருக்கு. அதனால் இந்த ஃபண்டுக்கு பதிலாக வேறு ஃபண்டை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ இதே கேட்டகரியில், அதாவது நம்ம என்ன கேட்டகரி பார்க்குறோம், லார்ஜ் கேப் கேட்டகரி பார்க்குறோம். இதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபண்டை எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ICICI Prudential ப்ளூ சிப் ஃபண்ட். இதுவுமே லார்ஜ் கேப் கேட்டகரி தான். சும்மா கம்பேரிசனுக்காக தான் எடுக்கிறோம். இங்கே நம்ம பார்க்குற எந்த ஃபண்டுமே நல்ல ஃபண்டு கெட்ட ஃபண்டுன்னு நான் சொல்லும் போது இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். இதை பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுக்காதீங்க. நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு இது கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. இப்போ ICICI Prudential ப்ளூ சிப் ஃபண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபண்டு 2008 ஆரம்பிக்கப்பட்டது. 2008 போதுமான அளவுக்கு ஹிஸ்ட்ரி இதில் இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ஃபண்டு இன்செப்ஷன்லேருந்து என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்செப்ஷன்லேருந்து ரிட்டர்ன் சொல்லும் போது ஆரம்பத்திலேருந்து 15% அப்ராக்சிமேட்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தாலும் பெஞ்ச்மார்க்கு இதை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதோட பெஞ்ச்மார்க்கும் நிஃப்டி 100 TRI தான் இருக்கும். அதே டாப் 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப். அதை தான் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு தேவை என்ன, CAGR அவ்வளோ பெரிய பிரோஜனமான டேட்டா கிடையாது. அதனால் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்துப்போம். ரோலிங் ரிட்டர்ன்ஸில் சும்மா இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு 2010 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் எடுத்திருக்கேன். இந்த ரோலிங் ரிட்டர்ன் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்னு சொல்லுவேன். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை மேலேயோ
இல்லை கீழேயோ கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். புரியலன்னா நம்மளால் அனலைஸே பண்ண முடியாது. அந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் படி இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு. இது லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய எல்லா இதர மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதோட ஆவரேஜ் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே போட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய எல்லா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஆவரேஜை விட கன்சிஸ்டண்ட்டாக 2010 எந்த 5 இயர் பீரியட் எடுத்தீங்கனாலும், அதாவது உதாரணத்துக்கு டிசம்பர் 2010 15 வரைக்கும் அதில் யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இதர ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அதாவது லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் கூட பார்க்கும்போது பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக மொத்த பீரியடுக்குமே எல்லோ லைன் மேலே தான் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட கேட்டகரி ஆவரேஜை விட எப்போவுமே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் அதோட டவுன் டைமில் கூட போய் பார்க்கலாம். அதாவது ஓவராலாக மார்க்கெட்டே நல்லா இல்லாத காலம், அதாவது இந்த 2020 மார்க்கெட் கீழே விழுந்ததில், அப்போது லார்ஜ் கேப் ஈக்விட்டிஸ் எல்லாமே சேர்ந்து -2.7% தான் ஆவரேஜாக கொடுத்துருந்ததுன்னா அப்போவுமே இது 0.75 சொல்லிட்டு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. மார்க்கெட் நல்லா இருக்கும் போதும் சரி, நல்லா இல்லாத போதும் சரி, இது நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. யூஸ்வலாக 3 வருஷமோ 5 வருஷமோ 7 வருஷமோ இதுக்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஃபண்டை கம்பேர் பண்ணுறோனாலும் 1 வருஷம் 2 வருஷம் டேட்டா போதுமான டேட்டா கிடையாது. 3 வருஷமாவது குறைஞ்சபட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது நல்ல ஃபண்டா இல்லையான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கீழே போய் பார்த்தோம்னா இந்த ஃபண்டை அந்த கேட்டகரியில் இருக்க லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் கூடயும் இல்லை பெஞ்ச்மார்க் கூடயும் கம்பேர் பண்ணி டேட்டா போட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தா இந்த ஃபண்டு 15% கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் வெறும் 13.89% தான் கொடுத்துருக்கு. இதுக்கு பதிலாக நிஃப்டி 100 சிம்பிளாக அதிலேயே போட்டிருந்தாலே அதை விட அதிகமான ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ 1 இயர் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது ப்ளூ சிப் ஃபண்ட் இது 2 விட பெட்டராக பண்ணியிருக்கு. சரி, 3 வருஷ பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போதும் ப்ளூ சிப் ஃபண்ட் இது 2 கேட்டகரியோட பெட்டராக பண்ணியிருக்கு. 5 வருஷத்துலையும் பெட்டராக பண்ணியிருக்கு. 10 வருஷம் பார்க்கும்போது அப்போவுமே பெட்டராக தான் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக கன்சிஸ்டண்ட்டாக லார்ஜ் கேப் கேட்டகரியும் அந்த பெஞ்ச்மார்க்கையுமே தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் ஆல்ஃபா கண்டிப்பாக இருக்குது. ஆல்ஃபானா என்ன அர்த்தம்? பெஞ்ச்மார்க் கொடுக்குற ரிட்டர்னை விட இது அதிகமாக கொடுக்குதா இல்லையா? இப்போ 3 வருஷம் ரிட்டர்ன் பாருங்களேன். பெஞ்ச்மார்க்கில் போட்டிருந்தோம்னா 16.59% வந்திருக்கும். இதுக்கு பதிலாக 4% எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா இங்கேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பேசிக்காக இந்த சைட்டில் போயிட்டு உங்களோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்து கேட்டகரி ஆவரேஜை விட கன்சிஸ்டண்ட்டாக இது பெட்டராக கொடுத்துருக்கா இல்லை எப்பெல்லாம் தப்பாக பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ ரொம்ப நல்ல ஃபண்டை நம்ம எடுத்து கம்பேர் பண்ணதுனால அது கீழே போச்சா மேலே போச்சானே டேட்டா இல்லாமல் இருந்துச்சு. ரைட்டா? சும்மா இப்போ உதாரணத்துக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபண்ட் எடுத்துப்போம். இந்த லார்ஜ் கேப்பில் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரேண்டமாக போயிட்டு ஏதோ ஒரு ஃபண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு எடுக்கிறேன். ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ரைட்டா? ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஓப்பன் பண்ணுறோம். 2013 நம்மளுக்கு டேட்டா இருக்குது. அதே மாதிரி ரோலிங் ரிட்டர்ன்ஸ் போடுவோம். முதல்ல ரோலிங் ரிட்டர்ன்ஸ் போட போகிறோம். 2013 டேட்டா இருக்கிறதுனால 13க்கு போயிடலாம், இல்லை 14 கூட ஆரம்பிச்சுக்கலாம். 14 ஆரம்பிக்கிறோம். ஸோ 3 இயர் ரோலிங் ரிட்டர்னே வச்சுப்போம். இந்த கேஸில் பாருங்கள், எப்போவுமே எல்லாம் இந்த எல்லோ கோடு மேலே இல்லை. ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த பீரியடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது 2016 2020 பீரியட் வரைக்கும், அதாவது இந்த பீரியடில் ஆக்சிஸோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு. அந்த கேட்டகரியில் இருக்க எல்லாரை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட கேட்டகரியும் இதுவும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. 20.68 கொடுத்தான்னா அவனை அதே தான் கொடுத்துருக்கான். ஸோ மோரர்லெஸ் பெரிய ஆல்ஃபாலாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இல்லை இந்த ஆரம்ப காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஸ்மால் கேப் இன்ஃபேக்ட் கேட்டகரி ஆவரேஜை விட குறைவான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போது ஒரு ஃபண்டு மிக்சட் ரிட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டோட சார்ட்டை நம்ம பார்க்கறதுனால இது கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குதா இல்லை ஒரு பீரியடுக்கு மட்டும் கொடுத்துருக்கா இல்லை ஓவராலாக அந்த லைன் கூடயே வருதான்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபண்டை அனலைஸ் பண்ணுங்கள். எப்போவுமே எல்லோ மேலேயே இருந்துட்டு இருந்ததுன்னா சுப்பீரியராக எப்போவுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்குன்றது அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு பீரியடுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் அது கீழே தான் இருக்குன்னா அந்த பீரியடில் எதனால் பண்ணிச்சுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பேசிக்காக அந்த பீரியடில் அவங்களோட ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், இல்லை அந்த பீரியடில் இருந்த ஃபண்ட் மேனேஜரும் இப்போ இருக்க ஃபண்ட் மேனேஜரும் மாறி இருக்கலாம், இல்லை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலே மாற்றிருக்கலாம். இது ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபண்டை ஹோல்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே இண்டெக்ஸுக்கு கீழே தான் ரிட்டர்ன் கொடுக்குது, இல்லை கேட்டகரி ஆவரேஜ் கீழே தான் கொடுத்துருக்குன்னா கண்மூடிக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அந்த டிசிஷன் எடுக்கணும். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேனாலும் மொத்தமாக கண்மூடித்தனமாக அப்படியெல்லாம் எக்ஸிட் பண்ணிடுறாங்க. அது எக்ஸிட் பண்ணும்போதும் ப்ராப்பராக பிளான் பண்ணலன்னா தேவையில்லாமல் நிறைய டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகிடும். அதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்த இந்த டூலோ இல்லை இந்த இன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்போவே லைக் பண்ணிடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா financeboost.in வெப்சைட்டில் கோர்சஸ் போனீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் கோர்ஸே இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸும், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும், அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணப்பட்டிருக்கும். இது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்கும் கமெண்ட்லேயே இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே விடுறேன். இப்போ இந்த ஃபண்டு கிளியராக அதோட பெஞ்ச்மார்க்கை விடவும் இல்லை அதோட பியர்ஸை விடவும் பேட் ஃபண்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம். அப்படி எக்ஸிட் பண்ணும்போது அதோட டாக்ஸேஷனை பற்றியும் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த ஃபண்டு ஈக்விட்டி கேட்டகரின்றதுனால ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்றோம்னா அதை லாங் டர்ம்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இது என்ன கேட்டகரின்றது தெரிஞ்சுக்கணும்னா ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டு டிக்கர் டேப்பில் கூட நம்ம தேடிக்கலாம்.
இங்கே போகிறோம். ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டு டிக்கர் டேப்லையும் நம்ம பார்க்கலாம். இதில் டாக்ஸ் இம்ப்ளிகேஷனே ஒரு போர்ஷன் இருக்கும். இதில் ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணி விற்றோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்கிறாங்க. அதில் 12% டாக்ஸேஷனில் இருக்கும். இல்லை ஒரு வருஷத்துக்கு கீழே ஹோல்ட் பண்ணி விற்றோம்னா 20% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது லாங் டேர்ம் டாக்ஸு ஷார்ட் டேர்மை விட குறைவாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஹோல்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? இப்போ இந்த ஃபண்டுக்கே போவோம். என்னோட போர்ட்ஃபோலியோவில் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட்டாக இதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி யூனிட்ஸ், அதாவது கடைசியாக நான் பண்ண இல்லையா, இன்னைக்கு டேட்டு ஜூன் 8, 2025, ஜூன் 8, 2024 அப்புறமா நான் பண்ணது எல்லாமே ஷார்ட் டேர்ம் டிரான்சாக்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜூனுக்கு அப்புறம் பண்ணது, இது இந்த டிரான்சாக்ஷன், இந்த டிரான்சாக்ஷன். ஸோ மொத்தமாக 4 டிரான்சாக்ஷன் நான் ஜூனுக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எத்தனை யூனிட்ஸ் வாங்கியிருக்கோன்றதை கணக்கு பண்ணுங்கள். 760, 750, இது ஒரு 750, 750 அப்படின்றத எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ஸை தவிர மீதி எல்லா யூனிட்ஸையும் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும்னு முடிவு பண்ணால் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்துக்குமே லாங் டேர்ம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணா இதையும் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ விற்கும் போதே டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் பெட்டர்னே சொல்லலாம். இல்லை எனக்கு டாக்ஸை பற்றி பெரிய வருத்தம்லாம் கிடையாது, இதை மொத்தமாக விற்றுட்டு நான் வேறு ஏதாவது ஃபண்டில் போட்டுக்கிறேன்னு யோசிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாகவும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான நிறைய இன்சைட்ஸோ அனாலிசிஸோ இல்லை என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே மெம்பர் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான டாபிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சேனல் பேர் பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் ஜாயின் பண்ண முடியும். 1-2 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் கேன்சலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.